துபாய்க்கு கூலி வேலைக்கு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவிக்கும் நிலையில் இதுகுறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் அரண்மனை அடுத்த கொத்தத்தெரு பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவருக்கு கிருத்திகா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு துபாய்க்கு வேலைக்கு சென்ற செல்வம் மற்றும் விருத்தாச்சலத்தை சேர்ந்த மற்றொருவர் என இருவரையும் அவர்கள் வேலை செய்து வந்த நிறுவன உரிமையாளர்கள் கொடுமைப்படுத்தியதால் அங்கிருந்து தப்பித்து அபுதாபிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. சொந்த ஊர் திரும்ப பாஸ்போர்ட் இல்லாத நிலையில் இருவரும் சாலை ஓரமாக தங்கி வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் அபுதாபியில் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபர் இவர்களுக்கு உணவு தங்குமிடம் ஏற்பாடு செய்துள்ளார். மேலும் அவர்களை சொந்த ஊர் அனுப்பி வைக்கவும் முயற்சி மேற்கொண்டுள்ளார். இதற்கிடையே செல்வம் மாயமான நிலையில் அவரை கண்டுபிடித்து சொந்த ஊர் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மனைவி ராமநாதபுரம் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். சொல்லுங்க, ஊர் என்னன்னு சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை ஏரியா. இந்த மாதிரி 6 மாசமா இங்கே தான் படுத்துருக்கோம். ஏன் வேலை எதனால விட்டீங்க? வேலை வந்து கம்பெனியில் வந்து ஃபோர்மேனோட டாக்டரு அசிங்கமாக பேசி அதனால வந்து வெளியில் வந்துட்டேன். இப்போ கம்பெனி உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது? எதுவுமே தெரியாது. கம்பெனி வந்து சப்ளை கம்பெனி, ரொம்ப லோவான சப்ளை கம்பெனி. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த இடத்துல தான் படுத்துருக்கேன். இந்த இடத்துல படுத்துக்கிட்டு நைட் ஆனால் எலியோட தொந்தரவு அதிகமாக இருக்கு. எலியோட தொந்தரவு அதிகமாக இருக்கு. அப்படியே இப்போ உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லிடுங்க. வீட்டு அட்ரஸ் வந்து ராமநாதபுரம் கொத்ததூர். கொத்ததூர் லோக்கல் தான். இல்லை வந்து இன்னொன்று சொல்லிடுறேன், ஒய்ஃபோட இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அவங்களும் யாராவது இருப்பாங்க அந்த இதில். சொல்லுங்க. அந்த ஏரியாலையும் ஒய்ஃபோட ஊர் வந்து செம்மங்குடி, சத்திரகுடி பக்கத்தில் உள்ள அரியக்குடியிலேருந்து உள்ள வரணுமா? கேட்டை தாண்டி. சரி சரி. இப்போ நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி 5 மாதம் ஆச்சு. நீங்கள் இருக்கீங்களா என்னன்னு கூட வீட்டுக்கு தெரியவே தெரியாது. இப்போ சாப்பாடுலாம் வந்துட்டு சாப்பாடு வந்து நாங்கள் என்ன டின்னு பறக்கிட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு இந்த எவ்வளவு விவரம் தெரியல. கேஸ் எப்படி கொடுக்கணும் என்னன்னு தெரியாம நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. போயிட்டு வந்தாச்சு. இன்னொரு பிரச்சனை ஒண்ணு, எனக்கு வந்து துபாய் விசாங்கிறதுனால நீங்க அபுதாபில இருக்கறனால உங்களுக்கு எப்படி போகணும் என்னன்னு தெரியல. புரியல. போய் லேபர் கோர்ட் போயிட்டு வந்ததுக்கு அவங்க வந்து துபாயில போய் கேன்சல் பண்ணிட்டு வா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா என்னால துபாய்க்கு போக முடியல. சரி சரிண்ணா. இப்போ நான் சொன்னேன்ல ஃப்ரெண்டு ராமநாதபுரம்னு சொல்லி அவர் நான் அனுப்புகிறேன். அவர் குரூப்பில் போடுவார். உங்கள் ஊருக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி உங்களுக்கு வீட்டு கான்டாக்ட் நம்பர் வாங்கிடும். அதே மாதிரி உங்கள் கம்பெனி நம்பர் யாரும் தெரியாதுல்ல உங்களுக்கு? கம்பெனி டேக்ஸ் நம்பர் கூட கிடையாது. சரி ஓகே. அதை ஏஜென்ட் மூலியமாக பிடிச்சி அதை நான் யாரும் ஆளை பிடிப்போம். சரிங்களா? முடிஞ்சாலும் உங்கள் ஊருக்கு போகிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஃபோர்மேன் வந்து மதுரைக்காரன், கூப்பிட்டு வந்து மதுரைக்காரன், அவன் தான் மேலூர், அவன் தான் கூப்பிட்டு வந்து. சரி சரி. என்னைய மாதிரி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு 15-20 பேர், அதுல வந்து ஏற்கனவே வந்து ஒரு 4 பேர் வந்து இருந்து எஸ்ஐ போயிட்டாங்க. சரி சரி. ஓடி போயிட்டாங்க. பாஸ்போர்ட் கையில ரினியூவல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. நான் வந்து இப்படி மாட்டி சாப்பாடு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இது மாதிரி இந்த இடத்துல கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. சாப்பாடு சாப்பிட்டு இவர் வந்து விருதாச்சலம் அண்ணன். சரிண்ணா. உங்க நம்பர் இருக்குல்ல, வீட்டு நம்பர் இருக்குல்ல? சரி, நான் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். சரி ஓகேண்ணா. ஓகே.